அதாவது தம்பி, ஊழியம் செய்யணும், கடவுளுக்கு பிரியமாக செய்யணும். உன்னை விட அதிகமாக நான் ஊழியம் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். வாலிப பிராயத்தில் நான் தீர்க்கதரிசின்னு என்னையும் சொல்லலை. ஜனங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நீ யூடியூப்பில் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வார்த்தையை சொல்லலை. அதை நான் நம்பிட்டேன். இது போக போகிற இடத்துல ஊழியத்துக்கு போகிற இடத்துல அப்புறம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்படி சொல்லும்போது ஜனங்கள் ஒன்று என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிற பையன் போகிறான்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீ தான் அந்த பேரை உருவாக்கி வெளியே விடுவதில்லையே, அவங்களா சொல்லணும். சாமியில் பார்த்து சொன்னாங்கல்ல, இவர் தீர்க்க தரிசி போல் தெரிகிறதுன்னு, அந்த மாதிரி சொல்லணும். நீயா யூடியூப்பில் போட்டு போகிற இடத்துல பிரசங்கம் பண்ணி சொல்லிவிட்டு மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? சரி, இதுக்கு மேலே ஒன்றேன்னு சொல்ல. அதாவது தம்பி, ஊழியம் செய்யணும், கடவுளுக்கு பிரியமாக செய்யணும். உன்னை விட அதிகமாக நான் ஊழியம் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். வாலிப பிராயத்தில் நான் தீர்க்கதரிசின்னு என்னையும் சொல்லலை. ஜனங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நீ யூடியூப்பில் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வார்த்தையை சொல்லலை. அதை நான் நம்பிட்டேன். இது போக போகிற இடத்துல ஊழியத்துக்கு போகிற இடத்துல அப்புறம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்படி சொல்லும்போது ஜனங்கள் ஒன்று என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிற பையன் போகிறான்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீ தான் அந்த பேரை உருவாக்கி வெளியே விடுவதில்லையே, அவங்களா சொல்லணும். சாமியில் பார்த்து சொன்னாங்கல்ல, இவர் தீர்க்க தரிசி போல் தெரிகிறதுன்னு, அந்த மாதிரி சொல்லணும். நீயா யூடியூப்பில் போட்டு போகிற இடத்துல பிரசங்கம் பண்ணி சொல்லிவிட்டு மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? சரி, இதுக்கு மேலே ஒன்றேன்னு சொல்ல.